அனைவருக்கும் வணக்கம். இன்று உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய இரண்டு பிரச்சனைகள் வெளிநாடுகளில் முதன்மையாக இருக்கிறது உடல் பருமன். நம்ம இந்தியாவில் முதல் இடத்துல உள்ளது சர்க்கரை வியாதி. சர்க்கரை வியாதி பற்றி எவ்வளோ பேர் பேசியிருக்காங்க. எவ்வளோ மருத்துவ முறைகள் இருக்குது. நான் 10 நாளில் குணப்படுத்துகிறேன், 1 மாதத்தில் குணப்படுத்துவேன் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஆனால் ஏன் இவ்வளோ லட்சக்கணக்கான நோய்கள்? இந்தியாவில் முதன்மை மாநிலம்ன்றான், இந்தியா தலைமை தாங்குதுன்னு சொல்கிறாங்க சர்க்கரை நோய்க்கு. அதனால் நம்ம அதுக்குள்ளே நிறைய போகணும். என்ன செய்யணும்? சுகர் வந்த உடனே டெஸ்ட் பண்ணுறாங்க, லோ சுகர், ஹை சுகர். ஹை சுகர்ன உடனே டாக்டர் சொல்கிறாரு கம்மியாக சாப்பிடுங்க, வெள்ளை பொருள் சாப்பிடாதீங்க, மாத்திரை ஒழுங்காக போடுங்க. எப்போ வரைக்கும் சார் மாத்திரை போடணும்? நோய் குணமாகிற வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, நல்ல டாக்டராக இருந்தா, சூப்பர் டாக்டராக இருந்தா, பாசிட்டிவாக இருந்தா நீங்கள் உயிரோட இருக்க வரைக்கும் போடணும் அப்படின்னு சொல்லுவார். கொஞ்சம் கோபமாக இருந்தாருன்னா, யோ நீ சாகிற வரைக்கும் போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லுவார். ரெண்டும் ஒரே மீனிங் தான். அப்போ சுகர் கண்டுபிடிச்சி நமக்கு பாதிப்பு ஏற்பட்ட உடனே முத்தி போகிறப்ப தான் வெளியே காமிக்கும். அப்போ டாக்டர் போகிறோம், மாத்திரை சாப்பிட சொல்கிறாரு, உணவு கட்டுப்பாடு சொல்கிறாரு, காப்பி குடிக்காதீங்க அப்படிலாம் சொல்கிறேன். நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க. நீங்கள் யூடியூப்பை பார்த்தீங்கன்னா எல்லாமே 75% சுகர் பற்றி இருக்கும். விளம்பர பொருள்கள் எல்லாமே வியாபாரம் பண்ணுறதா இருக்கும். இது சாப்பிட்டா சர்க்கரை போயிரு, இது சாப்பிட்டா. ஆனால் எளிமையான எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அந்த சர்க்கரை நோயிலேருந்து நம்ம வெளியே வர்றதுக்கும் நம்ம பெரிய பாதிப்பு அடையாமல் இருக்கிறதுக்கும் 2 விஷயங்கள் இருக்குது. ஒன்று உடற்பயிற்சி, எளிமையான மூலிகை. உடற்பயிற்சி கண்டிப்பாக சர்க்கரை வியாதி உள்ளவங்க இல்லை, ஆரோக்கியத்துக்கு விரும்புகிறவங்க எல்லாருமே உடற்பயிற்சியை நாளும் செய்யணும். 2 நாள் வேணால் விடலாம், ஆனால் வாரத்தில் 5 நாள் மினிமம் 20 நிமிடத்துலேருந்து 1 மணி நேரம் உடற்பயிற்சி பண்ணால் எந்த நோயும் உங்களுக்கு கட்டுப்படும், தீரும், குணமடையும், வராது. இதெல்லாம் உங்களுடைய உடற்பயிற்சியில் இருக்குது. 2வது, இப்போ சுகர் அப்படின்னு டாபிக் பேசுறதுனால சுகர் மாத்திரை போடுறோம், கட்டுப்படலை. ஒரு வருஷம் கட்டுப்படும், அப்புறம் கட்டுப்படாது. அப்புறம் டாக்டர்கிட்ட போவோம், அவர் ஹை டோசேஜ் எழுதி கொடுப்பாரு. சாப்பாட்டுக்கு முன்னாடி இதை போட்டுங்க, சாப்பிட்றதுக்கு இதை போட்டுங்க, நீங்கள் சர்க்கரை பக்கமே போகக்கூடாது. இவன் இன்னும் கொஞ்சம் வீக் ஆயிடுவான். சர்க்கரையை தொடாமல் இவன் அப்படியே நோஞ்சா மாதிரி ஆயிடுவான். எல்லாரும் கேட்பேன், என்ன ஒன்று சுகரா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு சுகருக்கும் மெலிதலுக்கும் ஒரு ஒற்றுமை ஏற்படுத்திடுவாங்க. இதெல்லாம் வேண்டாம். ட்ரீட்மெண்ட் எடுங்க, டாக்டரை போய் பாருங்க, கன்சல்ட் பண்ணுங்க. ஆனால் மெல்ல மெல்ல இயற்கையோடு நீங்கள் கலந்து அந்த நோயை குறைக்கணும், நோயை தீர்க்க வேண்டும். அப்போ மாத்திரை சாப்பிட்டு டோசேஜை இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கப்புறம் கட்டுப்படணும். அடுத்த இன்சுலின். அப்போ இன்சுலின் போட்டவொடனே உடம்பு என்ன பண்ணுது தெரியுமா? ஓ இன்சுலின் போட்டியா, இனிமேல் நான் கொஞ்சம் சுரக்கக்கூடிய என் உடலில் சுரக்கக்கூடிய இன்சுலின் நான் ஸ்டாப் பண்ணிடுறேன், நீ தான் வெளியிருந்து கொடுத்துட்டியே, நான் ஏன் உனக்கு வேலை செய்யணும்னு அது ஸ்டாப் பண்ணிடும். அப்போ அடுத்து என்ன பண்ணுறான், இன்சுலின் போட ஆரம்பிக்கிறான். இன்சுலின் போட்ட உடனே அந்த கிட்னி ரொம்ப சஃபர் ஆகுது. டாக்டர் சொல்லுவாங்க சஃபர் ஆகாது, இன்சுலின் போடுங்க, அப்போ தான் நீங்கள் காப்பாற்ற முடியும், உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்லுவான். சரி ரைட், ஓகே, இன்சுலின் போட்டே வரும். அதுக்கடுத்த நிலை என்ன? இன்சுலின் போட்டு டோசேஜ் 12 யூனிட் 20 யூனிட் ஆகும். அப்புறம் 3 வேளைக்கு 20 யூனிட். அப்புறம் இன்சுலின் வேலை செய்யாது. அடுத்த டயாலிசிஸ், கிரியேட்டின் லெவல் 1.2லேருந்து 5 3 வரைக்கும் மாத்திரை. அப்புறம் அதுக்கு மாத்திரையே கிடையாது. ராக்கெட் விடுறான், என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான். ஆனால் சுகரோட இன்சுலினை உற்பத்தி பண்ணுறதுக்கு மாத்திரை இருக்கா தெரியல. ஆனால் நம்மகிட்ட இருக்குது, சித்த வைத்தியில் இருக்குது, வெந்தயம் இருக்குது, கரிசலாங்கண்ணி இருக்குது, ஆவாரம் பூ இருக்கு, தோற்பு சத்து எல்லாமே, திரிபலா இருக்கு. எல்லாமே சுகரை கட்டுப்படுத்துறது, தீர்க்கிறது தான். சரி, இப்போ நம்ம 2 பொருளை குறிப்பிடுவோம் இந்த பகிர்வுல. ஒன்று மூக்கரட்டை என்று ஒரு சின்ன ஒரு கீரை. இந்த கீரை என்ன பண்ணும், உங்களுடைய சிறுநீரத்தை சுத்தப்படுத்தும். அதில் உள்ள ஃபில்டர்லாம் டேமேஜ் பண்ணதெல்லாம் கியூர் பண்ணும். அடுத்து சிறுப்பிலை. அந்த ஃபில்டர்ஸ், அது சிறுப்பிலை பார்த்தீங்கன்னா பஞ்சு பஞ்சா இருக்கும். இந்த சிறுப்பிலை சித்த மருத்துவ கடையில் விற்கும். மூக்கரட்டை பொடி கிடைக்கும், கேப்சூல் கிடைக்கும். இந்த 2 பொருளையுமே நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தினமும் சேர்த்துக்கணும். கீரை கிடைச்சா ஒரு கைப்பிடி கீரை, சிறுப்பிலை கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டு 500 ml தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 5 மிளகு சீரகம் போட்டு கஷாயம் மாதிரி காய்ச்சி டெய்லி காலையில் சாயந்தரம் குடிச்சிட்டு வாங்க. உங்கள் கிரியேட்டின் லெவல் குறையும், உங்கள் கிட்னி பாதுகாக்கப்படும். இதோட என்ன வேணும்? டயாலிசிஸ்க்கே போக வேண்டிய வேலை இருக்காது. இயற்கை முறையில் நீங்கள் சுகரை அணுகுங்க. எந்த பொருள் சுகருக்கு நல்லது?
எது சுகரை கட்டுப்படுத்தும், சுகரே வராம எது இருக்கும், எது இன்சுலின் உற்பத்தி பண்ணும். சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு 1000 மாத்திரைகள் தேடுறீங்க, 1000 மூலிகைகள் தேடுறீங்க. அதுக்கான உடற்பயிற்சி என்னன்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இல்ல. அதை தெரிஞ்சுக்குங்க. இன்சுலினை உற்பத்தி பண்ணக்கூடிய முதல் பொருள் முளை கட்டிய வெந்தயம். அதுக்கு அடுத்த பொருள் ஆவாரம் பூ. ஆவாரம் இருக்கா சாவார் உண்டோன்னு எல்லாரும் சொல்லுவாங்க, பழமொழி எல்லாருமே சொல்லிடுவாங்க. ஆனா ஆவாரம் பூ தேடுறாங்களா, பறிக்கிறாங்களா, கஷாயம் போடுறாங்களா? கிடையாது. ஸோ ஆவாரம் பூவும் சிறுபிழையும் மூக்கட்டையும் உங்களுடைய கிட்னியை பாதுகாக்கும். அதனால நீங்க மூக்கட்டையை தேடுங்க, கீரையை தேடி பாருங்க. கிடைக்கலையா, இன்னைக்கு கேப்சூல்ஸ் விற்கிது, பவுடர் கிடைக்குது, அதை கஷாயமா போட்டு சாப்பிடுங்க. சுகர் இல்லைன்னா கூட நீங்க சாப்பிடலாம். நம்முடைய கிட்னி தான் நம்முடைய வாழ்க்கையில சுவைக்கே காரணம். மரபணு அத்தனையுமே கிட்னில தான் ரெக்கார்ட் ஆயிருக்குன்றாங்க. உங்க கிட்னி ஆரோக்கியமா இருந்தா உங்க பயம் போயிடும். பயத்துக்கு கிட்னிக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அப்ப நீங்க கிட்னியை ஆரோக்கியமா வச்சீங்கன்னா உங்களுடைய பயம் உங்களை விட்டு போய்விடும். பயம் போச்சுன்னா நீங்க தெளிவா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, எந்த பிரச்சனையும் எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும். கிட்னி ரொம்ப முக்கியமானது. அந்த கிட்னிக்கு முக்கியமான இன்னொரு பொருள் என்ன தெரியுமா? மண்பானை நீர். ஸோ மண்பானை தண்ணி குடிங்க, சிறுகன் பிள்ளை சாப்பிடுங்க, மூக்கட்டையை சேர்த்துங்க. இதை தொடர்ந்து 3 ஒரு மண்டலம் சாப்பிட்டே வாங்க, ஒரு கேப் விடுங்க. ஆனா தண்ணீர் எப்பயுமே குடிங்க. இந்த மூக்கட்டையும் சிறுகன் பிழையும் நீங்கள் உணவில் சேர்த்து கொண்டு கஷாயமாக செய்து வந்தால் உங்களுடைய டயாலிசிஸ் போகக்கூடிய நிலைமை வராது. உங்களுடைய கிட்னி பலமாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். நீர்த்தன்மை அதிகம் உள்ள காய்கறிகளை சாப்பிடுங்க. சுரக்காய் சாப்பிடுங்க, கிட்னிக்கு சுரக்காய். கிட்னினா ஒரு லிஸ்ட் எடுங்க, எதெல்லாம் கிட்னியை பலப்படுத்தும், எதெல்லாம் கிட்னி ஆரோக்கியமா இருக்கும், அதுல குறைபாடு எது நீங்கும், ஒரு லிஸ்ட் எடுங்க. கல்யாண வீட்டுக்கு லிஸ்ட் எழுதுற மாதிரி எழுதுங்க. அது எது கிடைக்குன்னு பாருங்க. அது எப்படிலாம் வாழ்க்கையில் அனுபவிக்கலாம், எப்படி சமையல்ல சேர்க்கலாம், எப்படி ஒரு ரசத்துல சேர்க்கலாம், எப்படி ஒரு கஷாயமா செய்யலாம், இதெல்லாம் திங்க் பண்ணுங்க. உங்க உடலோட முக்கியம் உலகத்தில் என்ன? நீங்க இல்லைன்னா உலகமே இல்லை, இந்த கடவுளே இல்லை, பிரபஞ்சம் இல்லை, எல்லாமே இல்லை. ஆனா எல்லாமே வேணும்னா வெளியில உங்களுக்குள்ளேயே எல்லா பிரபஞ்சம் இருக்கு. இந்த பிரபஞ்சம் எல்லாமே உள் உறுப்புகளே தொடர்புடையது. அதுல முக்கியமானது நீர் பூதம் தொடர்புடையது நம்முடைய சிறுநீரகம். அல்ல, சிறுநீரகத்தை பலப்படுத்துவதற்கான பொருட்களை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில பயன்படுத்துங்க. ரொம்ப முக்கியமா நீங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயம் சிறுகன் பிழை, சிறு பிழைன்னு சொல்லுவாங்க, மூக்கட்டை, மூக்குத்திக்கீரைன்னு சொல்லுவாங்க. இந்த 2ஐயும் தொடர்ந்து பயன்படுத்தி மண்பானை நீர் குடிங்க. நீங்க கிட்னி பத்தி கவலைப்படாம அருமையா இந்த வாழ்க்கையை வாழலாம். நன்றி.